திருப்பூரில் உள்ள மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளை அலுவலகத்தில் 5 மணி நேரம் நீடித்த விசாரணையில் லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் கைமாறியதா அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தெரியவந்தது என்ன? மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக வழியில் பணம் சம்பாதிக்க போலி ட்ரெண்ட் ஆசாமியாக செயல்பட்டு வந்தாரா? அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் தனக்கு அசால்ட் என கூறி இன்னொரு கைலாசாவிற்கு பிளான் போட்டிருந்தாரா? மகாவிஷ்ணுவின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மங்கள் என்ன? சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் பரம்பொருள் பவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் ஆன்மீக சொற்பொழிவாற்றிய விவகாரம் பூதாகாரமாக வெடித்தது. பள்ளி மாணவியர் முன்னிலையில் முன்ஜென்மத்தில் செய்த தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் இருக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். இந்த ஜென்மத்தில் கை கால்கள் இல்லாமல் பிறந்தவர்கள் கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்றும் பேசியது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது. மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். அதன் எதிரொலியாக சென்னை சைதாப்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வெளிநாட்டில் ஓடி ஒளிந்து கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சித்தர்கள் தன்னிடம் பேசுவார்கள் என்றும் சித்தர்கள் சொன்னதையே தான் பேசியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, சிறையில் அடைத்தாலும் அங்கு